இந்த நாட்டில் ஏழைகளுடைய உயிருக்கான மதிப்பு ஒரு எறும்பை எப்படி நசுக்கி போடுவார்களோ அதற்கு மேல கிடையாது. இந்த நாட்டில் நீங்க கேள்விகளையும் கேட்க முடியாது, இந்த நாட்டு அரசாங்கத்தை தட்டியும் கேட்க முடியும். பூனா போர்ஷே ஆக்சிடென்ட் கேஸ், 2 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வெறும் 300 வார்த்தைகள் கொண்ட ஒரு எஸ்ஸை எழுதிவிட்டு போங்க போதும், எப்படி அந்த நபர்களை கொன்றீர்கள் என்று எடுத்துக்காட்டுங்க. இது இந்த நாட்டு சட்டம், இது இந்த நாட்டு நீதிபதி கொடுத்த அந்த இந்த நாட்டு மகான் மகாராஜா தலைமையில் நடக்கக்கூடிய அரசாங்கம், சட்டம் ஒரு வேடிக்கைக்கான பொருளாக மாறிவிட்டது. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். கடவுள் பாதி மிருகம் பாதி, இரண்டும் கலந்த கலவை நான். இந்த டயலாகை நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த நாட்டை ஆளக்கூடிய மகான் மனிதர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி தலைமையில் ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு வித்தியாசமான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது பணக்காரர்களுக்கு ஒரு சட்டமும் ஏழைகளுக்கு ஒரு சட்டமும். இந்த நாட்டில் ஏழைகளுடைய உயிருக்கான மதிப்பு ஒரு எறும்பை எப்படி நசுக்கி போடுவார்களோ அதற்கு மேல கிடையாது. இந்த நாட்டில் நீங்க கேள்விகளையும் கேட்க முடியாது, இந்த நாட்டு அரசாங்கத்தை தட்டியும் கேட்க முடியாது. உங்கள் சட்டை பையில் பணம் இருந்தால் போதும், உங்களுடைய அதிகார வர்க்கம் உங்களுடைய கைப்பிடியில் இருந்தால் போதும், நீங்க யாரை வேணாலும் கொன்று விடலாம். உங்களுக்கு எதிராக யாருமே எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டார்கள். பணக்கார வர்க்கம் எந்த அளவில் தனக்கு சாதகமாக சட்டத்தை முடக்கி வாசித்திருக்கிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். ஒரு 10 நாட்களுக்கு முன்பு மும்பை மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய காட்கோப்பரில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஹோர்டிங் கீழே விழுந்தது. எந்த உத்தரவாதம், எந்த சைஸிற்கான பெர்மிஷன் கிடைத்ததோ அதை விட 4 மடங்கு அதிகம். கொல்லப்பட்ட நபர்கள் 16, 70க்கும் மேற்பட்ட நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். இதே போன்ற இன்னொரு சம்பவம் 2 நாட்களுக்கு முன்பு பூனாவில் நடந்தது. பூனா போர்ஷே ஆக்சிடென்ட் கேஸ். 17 வயது 8 மாதம், இதுதான் அந்த நபருடைய வயது. 200 கிலோமீட்டர் அதிவேகத்தில் பூனாவில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சந்துகளில் வண்டியை ஓட்டி சென்றனர். சூப்பர் காராம், 5 கோடி ரூபாய் விலை மதிப்புக்கான இந்த வாகனம். 2 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த 2 நபர்களுமே இளைஞர்கள், 24 வயது 25 வயது, ஒரு பெண் ஒரு ஆண். இந்த 2 நபர்களையுமே கொலை செய்த இந்த நபருக்கு 15 மணி நேரத்திற்குள் பெயிலும் கிடைத்து விட்டது. இந்த நாட்டு மகான் கடவுள் தலைமையில் நடக்கக்கூடிய அந்த சட்டத்தை நீங்க பாருங்கள். பணம் இருந்தால் போதும், உங்களுக்கு அனைத்துமே கடவுள் ஆசீர்வதிப்பார். பணம் இல்லாத நபர்கள் உங்களுக்கு 5 கிலோ ராஷனை வழங்கி விடுவார். அதுதான் இந்த நாட்டுக்கு கூடிய 80 கோடி மக்களுக்கு அந்த கடவுள் செய்த தொண்டு. எல்பிஜி சிலிண்டரை பார்த்தீர்கள்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல பணம் போட்டு விடுவேன் என்று கூறினார். அந்த பணம் உங்களிடம் வருகிறதா என்று நீங்க பார்த்தீர்கள்னா எதுவுமே தெரியாது. இந்த நாட்டு விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டையாக்கி விடுவேன் என்று கூறினார். அது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம், எந்த அளவில் அவர்களுடைய வருமானம் இரட்டையாகி இருக்கிறது. இந்த நாட்டில் எல்பிஜி சிலிண்டருடைய விலையை 400 அல்ல 250 கொண்டு வந்து விடுவேன் என்று கூறினார். இன்னைக்கு 1200 தாண்டி இருக்கிறது. கடவுளுக்கு தான் வெளிச்சம். சரி, கடவுளை பற்றி விமர்சித்தது போதும், கதைக்கு வந்து விடலாம். 9 மடங்கு ஒரு மிகப்பெரிய ஹோர்டிங் மகாராஷ்டிராவின் மும்பை தலைநகரான காட்கோப்பரில் விழுந்தது. இந்த ஹோர்டிங்கை பற்றி அங்கே இருக்கக்கூடிய பிஎம்சிக்கு நிச்சயமாக தெரியும். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பிஜேபியின் அரசாங்கம். பிஜேபி சிவசேனா கலவை, அந்த கலந்த அரசாங்கம். கடவுள் பாதி மிருகம் பாதி, அது போன்ற ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ அதிகாரிகளுக்கு இந்த பர்மிஷன் இல்லாத ஹோர்டிங்கை பற்றி தெரியும். அதற்கு கீழே நசுக்கப்பட்ட ஏழைகளை பற்றியும் தெரியும். இதுவரை அந்த நபரை கைதும் செய்யவில்லை, அந்த நபர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய உயிருக்கான உத்தரவாதம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கான அந்த உயிருக்கான மதிப்பு
ஜீரோ, ஒரு மிகப்பெரிய சைஃபர். இந்த நாட்டில் ஏழைகளோட உயிருக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கொடுக்காத ஒரு அரசாங்கம் வெறும் 5 கிலோ ராஷனை மட்டும்தான் வழங்கி கொண்டிருக்கிறது. அதை வைத்து ஓட்டையும் கேட்கிறார்கள். ஹிந்து, முஸ்லிம், மங்கள் சூத்ரா, மட்டன் போன்ற பல்வேறு வார்த்தைகளை மகான் கடவுளும் கூறி சென்று விடுகிறார். அதை நம்பி மக்கள் ஓட்டும் போடுகிறார்கள். இப்போ பணக்காரர்களுக்கு இதே கடவுள் எடுத்து வைத்த அந்த சட்டத்தை பாருங்கள். வெறும் 300 வார்த்தைகள் கொண்ட ஒரு எஸ்ஸை எழுதிவிட்டு போங்க போதும், எப்படி அந்த நபர்களை கொன்றீர்கள் என்று எடுத்துக்காட்டுங்கள். இது இந்த நாட்டு சட்டம், இது இந்த நாட்டு நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்பு. இப்போ ஒரு புதிய திருப்பம் வந்துவிட்டது. சோஷியல் மீடியாவில் இதை பற்றி பல்வேறு நபர்கள் பேச தொடங்கிய உடனேயே பூனா போலீஸ், இந்த நாட்டு அரசாங்கம், பிஜேபி அல்ல இந்த நாட்டு நீதிமன்றம் நீதிபதியை பற்றி விமர்சிக்க தொடங்கிய உடனேயே அதே 17 வயது 8 மாதம் நபரை அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெயிலை ரத்து செய்து மீண்டும் கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ சீர்திருத்த பள்ளியில் சேர்த்திருக்கிறார்களா? முதலில் இரட்டை கொலை செய்த இந்த நபரை நீங்க அடல்ட்டாக பார்ப்பதா அல்ல மைனராக பார்ப்பதா என்று நீங்க பார்க்க வேண்டும். பூனா போர்ஷே ஆக்சிடென்ட் கேஸ், 2 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை ஒவ்வொன்றாக நீங்க பார்க்க வேண்டும். எந்த அளவில் இந்த நாட்டு மகான் மகாராஜா தலைமையில் நடக்கக்கூடிய அரசாங்கம், சட்டம் ஒரு வேடிக்கைக்கான பொருளாக மாறிவிட்டது என்று. எதை வேணாலும் பேசிவிடலாம், எதை வேணாலும் அடித்து விடலாம், யாருமே கேள்வியை கேட்க மாட்டார்கள் என்று. 17 வருடம் 8 மாதம், இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் நான் கூறப்போகிறேன். இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 300 வார்த்தைகள் கொண்ட ஒரு கட்டுரையை ஆக்சிடென்டை பற்றி எழுத கூறியிருந்தார் நீதிபதி. இந்த விமர்சனம் வெளிவந்த உடனேயே பூனா போலீஸ் வெளிவந்தது. நோ 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 நோ, நாங்க எந்த விதமான தவறும் செய்யவில்லை, நாங்க சரியான வழக்கு தான் போட்டிருந்தோம், அது நீதிபதி தான் அந்த வழக்கை தவறாக புரிந்து விட்டார் என்று. போலீஸ் ஹாவ் டேக்கன் த இன்சிடென்ட் சீரியஸ்லி, மிகவும் சீரியஸாக இந்த இன்சிடென்ட்டை போலீஸ் எடுத்து பார்த்தது. ஹாவ் டேக்கன் ஆக்ஷன் அண்டர் ஐபிசி செக்ஷன் 304, செக்ஷன் 304, அதாவது தவறுதலாக கொலை செய்யக்கூடிய நோக்கம் இல்லாத பட்சத்தில் இந்த கொலை நடந்துவிட்டது என்கிற ஒரு சட்டத்தை போட்டு அந்த வழக்கை போட்டார்கள். We also took action under section 75, punishment for cruelty to child. section 75, ஒரு குழந்தையுடைய கிரியாலிட்டியை பற்றி, அந்த குழந்தையுடைய ஒரு தவறான நோக்கத்தை பற்றிய ஒரு சட்டம். 77, penalty for giving intoxicating liquor or narcotic drugs. ஒரு சின்ன குழந்தைக்கு, சின்ன பாப்பாவிற்கு மது கொடுக்கிறதும் ட்ரக்ஸ் கொடுப்பதும் இது ஒரு சட்டமா? இந்த நபர்கள் என்னெல்லாம் செய்தார்கள் என்று நான் ஒவ்வொன்றாக எடுத்து காட்டுகிறேன். அதை நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரியும். பெயர் வேதாந்த் அகர்வால், வயது 17 வருடம் 8 மாதம். யார் இந்த நபர்? பிரம்ம ரியாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியுடைய உரிமையாளரான விஷால் அகர்வாலுடைய மகன். ஒரு மிகப்பெரிய பில்டர், பணம் கொட்டுன்னு கொட்டி இருக்கு. 12ஆம் வகுப்பு படிக்கும் போதே மகனுக்கு 5 கோடி ரூபாய்க்கான போர்ஷே காரை கிஃப்ட் செய்திருக்கிறார். இன்னும் நம்பர் பிளேட் கூட வரவில்லை. கல்யாணி நகர் என்கிற ஒரு இடம் இருக்கிறது பூனாவில். அங்க ஒரு பார்ட்டி, மது பார்ட்டி பாரில் நடந்திருக்கிறது. தன்னுடைய பல்வேறு நண்பர்களை கூட்டி சென்று இந்த நபர் மதுவை வாங்கி கொடுத்திருக்கிறார். யார்? வேதாந்த் அகர்வால். அந்த வேதாந்த் என்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளிவந்தது. அந்த சிசிடிவி நீங்கள் ஆழமாக பார்த்தீர்கள்னா டேபிளில் எத்தனை மதுபானங்கள், எத்தனை பாட்டில்கள் அடுக்கி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இந்த நபர் குடிக்கவில்லை என்று யாருமே கூற முடியாது, அது நடந்திருக்கிறது. சரி, இந்த நபர் 5 கோடி ரூபாய் விலை மதிப்பிற்கான இந்த சூப்பர் கார், போர்ஷே காரை எடுத்து வெளியே வரும்போது டிரைவர் ஓட்டி வந்திருக்கிறார். டிரைவரை ஓரம் கட்ட சொல்லி தான் அந்த வாகனத்தை மது போதையில் ஓட்டி சென்றிருக்கிறான் வேதாந்த் அகர்வால். வயது 17 வருடம் 8 மாதம். இந்த நபர் பூனாவில் இருக்கக்கூடிய நேரோ ஸ்ட்ரீட்டில் வேகமாக 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது இரவு நேரத்தில் வேலை முடித்து வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த 2 டெக்ஸ், அதாவது டெக்கி கம்பெனி, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அனீஷ் அவதியா மற்றும் அஸ்வினி காஸ்டா, 2 பேருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்கள். அனீஷ் அவதியா அதே இடத்தில் உயிரிழந்து விட்டார். அஸ்வினி காஸ்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிச் செல்லும் போது தன்னோட உயிரை இழந்து விட்டார். 2 பேருமே ஸ்பாட் அவுட். வேதாந்த் என்கிற இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். வேதம், தர்மசாஸ்திரம், பரம சத்தியம். வேதம், தர்மம்,
உண்மை இந்த நபருடைய வார்த்தைக்கும் பெயருக்கும் இந்த நபருடைய செயலுக்கும் ஏதோ ஒரு ஒப்பிட்டு ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ஷன் இருக்கிறதா என்று பார்த்தீர்களா? நிச்சயமாக கிடையாது. வேதாந்த் அகர்வால் தன்னுடைய பெயருக்கு எதிர்மாறாக இந்த சம்பவத்தை நடத்தியிருக்கிறார். இந்த ஆக்சிடென்ட் நடந்த உடனே அங்கிருந்து தப்பித்து செல்ல போகும்போது அங்க இருக்கக்கூடிய கூட்டம் அவரை வளைத்து பிடித்திருக்கிறது. கூட்டத்திற்கு அந்த உயிர்களை பார்த்த உடனேயே கோபம் வந்திருக்கிறது. வாகனத்தை உடைத்திருக்கிறார்கள். இந்த நபருக்கு ஒரு சில அடியும் விழுந்திருக்கிறது. ஆனால் தர்ம அடி எல்லாம் கிடையாது. உடனடியாக போலீஸ் வந்து இந்த செல்ல குழந்தையை காப்பாற்றி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி சென்றிருக்கிறார்கள். இரவு 2 மணி அளவில் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறது. அதே நேரத்தில் விஷால் அகர்வால் இவருடைய தகப்பனார் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு ஃபோன் செய்திருக்கிறார். இந்த மாதிரி என்னுடைய மகன் அடிபட்டு போனான், போய் பாருங்கள். அதே எம்எல்ஏவிற்கு போலீஸும் ஃபோன் செய்திருக்கிறார்கள். அது என்ன நடந்தது அதையும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு கோர்ட் இந்த நபரை ப்ரொடியூஸ் செய்த போது என்ன நடந்தது? கோர்ட் இந்த சிறுவனுடைய அந்த சின்ன வயதை பார்த்து பாவப்பட்டு அவருக்கு கடுமையான தண்டனை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். எந்த விதமான தண்டனை? 300 word essay on accident. ஆக்சிடென்ட்களை பற்றி 300 வார்த்தைகள் கொண்ட ஒரு கட்டுரை எழுதிவிடுங்கள். இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் என்று நீங்க பாருங்கள். ஒர்க் வித் டிராஃபிக் போலீஸ் ஃபார் 15 days. டிராஃபிக் போலீஸுடன் 15 நாட்கள் வரை நீங்க வேலை பார்க்க வேண்டும். இங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வித் போலீஸ்னு நிற்பார்கள் இல்லையா? அதே மாதிரி கவுன்சிலிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹிஸ் ட்ரிங்கிங் ஹேபிட். அந்த சிறுவன் சின்ன குழந்தை மது போதை அந்த மது பழக்கத்திற்கு ஆளாகிவிட்டார். அதனால் அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்து இவருடைய இந்த மது பழக்கத்தை மறக்கடிப்பதற்கான அந்த வேலையை பாருங்கள். இதுதான் இவருக்கு கிடைத்த தண்டனை. அனீஸ் அவதியாவாக இருக்கட்டும் அல்ல அஸ்வனி கோஸ்டாவாக இருக்கட்டும், இந்த 2 நபர்களுடைய குடும்பத்தை கூட போலீஸ் பார்க்கவில்லை, அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ பார்க்கவில்லை, அங்களுடைய அரசாங்கமும் பார்க்கவில்லை. சிவசேனா, அதாவது ஏக்நாத் ஷிண்டேவுடைய சிவசேனாவும் பிஜேபியும் கலந்து நடத்தக்கூடிய அரசாங்கத்துடைய கேவலமான முகத்தை நீங்க பார்க்கிறீர்கள். போலீஸ் மீதும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அதனால தான் இந்த பெயில் எல்லாம் இப்ப ரத்து செய்திருக்கிறார்கள். வேதாந்த் வாஸ் ஃபெட் வித் பீட்சா அண்ட் பிரியாணி அட் போலீஸ் ஸ்டேஷன். வேதாந்த் கடவுளுடைய செல்ல ஃப்ரெண்டுடைய மகன் வேதாந்த், பணக்காரர் வேதாந்த். அவருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பீட்சா ஆர்டர் செய்யப்பட்டிருக்கிறது, பிரியாணி ஆர்டர் செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஐயோ பாவம், சின்ன குழந்தை 2 உயிர்களை கொலை வாங்கி வந்திருக்கிறான் கொலைகாரன். ஆனால் டயர்டாகியிருப்பான், அதனால பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுக்கலாம், பிட்சா எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். போலீஸ்காரர்கள் அதை செய்திருக்கிறார்கள். வேதாந்திற்கு ஒரு விவிஐபி ட்ரீட்மெண்ட் பூனா போலீஸ் எடுத்து காட்டியிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய வேலை, 11 மணி நேரம் வரை வேதாந்த் அகர்வாலை போலீஸ் ஸ்டேஷன்லேயே வைத்து அதற்கு பின் தான் அந்த பிளட் டெஸ்டே எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் சாதாரணமாக இரவு நேரத்தில் போய் பாருங்கள், சென்னை ரோடுகளில் ஆங்காங்கே அந்த ஸ்ட்ராவெல்லாம் வைத்து உங்களுடைய மூச்சு குழாயை டெஸ்ட் செய்வார்கள். நீங்கள் மது அணிந்திருக்கிறீர்களா இல்லையா? அப்படி நீங்கள் மது அணிந்திருந்தால் உடனடியாக உங்களுடைய வாகனத்தை சீல் செய்து விடுவார்கள், உங்கள் மீது ஃபைன் போடப்படும். அப்படி நீங்கள் ஆக்சிடென்ட் செய்து விட்டீர்கள்னா உடனடியாக உங்கள் மீது வழக்கும் போடப்படும். இங்கே 11 மணி நேரம் எதற்காக? ஏன்னா 8 மணி நேரத்தில் உங்களுடைய யூரின்ல இருந்தோ உங்களுடைய பிளட்ல இருந்தோ இருக்கக்கூடிய அந்த மது லெவல், லிக்கருடைய அந்த பவர் குறைந்து போகும். இன்னும் சொல்ல போனால் நெகட்டிவாக தான் உங்களுடைய பிளட் ரிப்போர்ட் வரும், நீங்க மதுவை அணியவில்லை என்று வரும். இந்த கேள்வியை மக்கள் கேட்க தொடங்கினார்கள். இப்போ நேற்று ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கிறது, அதை நான் கூறுகிறேன். என்சிபி எம்எல்ஏ சுனில் டிங்ரே, இவருக்கு தான் வேதாந்த் அகர்வாலுடைய தகப்பனாரான விஷால் அகர்வால் ஃபோன் செய்திருக்காரா? இவருக்கு தான் போலீசார்களும் ஃபோன் செய்தார்களாம். ஏன்? இந்த நபருடைய கான்ஸ்டுவன்சியில் இந்த ஆக்சிடென்ட் நடந்து விட்டதாம். எத்தனை ஆக்சிடென்ட் நடக்கிறது, எத்தனை பேருக்கு இவர் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. என்சிபியுடைய இந்த எம்எல்ஏ அதிகாலை 3 மணிக்கு எனக்கு ஃபோன் வந்தது. காலை 6 மணிக்கு எந்திரிச்சு நான் போலீஸ் ஸ்டேஷன் சென்று விட்டேன். ஏன்னா என்னுடைய கான்ஸ்டுவன்சியில் இது நடந்ததாம். எந்த அளவில் இவர் முட்டு கொடுத்து பேசியிருக்கிறார் நீங்க பாருங்கள். இந்த நபர் அந்த குடும்பத்தை போய் சந்தித்தாரா? அந்த உயிரிழந்த நபர்களை போய் பார்த்தாரா? எதுவுமே கிடையாது. ஒரு பில்டருடைய மகனுக்கு இந்த அனைத்து சலுகையுமே.
இன்னொரு அலிகேஷன் போலீஸ் மீது எடுத்து வைக்கப்பட்டது. இந்த 2 டெக்கீஸ்கள் உயிரிழந்ததற்கு பின்பு அவர்களுடைய குடும்பத்தினர்கள் எடுத்து வைத்த விஷயம், இது கொலை, இதை கொலையாக பாருங்கள், இதை ஆக்சிடென்ட்டாக பார்க்க வேண்டாம். ஆனால் போலீசார்கள் அதை ஆக்சிடென்ட்டாக மட்டும் எடுத்து காட்டாமல் 15 மணி நேரத்தில் இந்த சின்ன பாவ குழந்தைக்கு பெயிலும் வாங்க கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். அனைத்துமே பணம் என்பவர். We asked the Juvenile Justice Board to treat Vedant as an adult. போலீசார்கள் கொடுக்கக்கூடிய அந்த பதிலை பாருங்கள். நாங்க வேதாந்த் அகர்வாலை ஒரு சிறுவனாக பார்க்காதீர்கள், மைனராக பார்க்காதீர்கள், அவரை அடல்ட்டாக தான் பார்க்க வேண்டும். இதே போன்றுதான் நிர்பயா வழக்கு டெல்லியில் நடந்தது. அங்கேயும் இதே போன்ற ஒரு 17 வயது ஒரு சில மாதங்கள் கொண்ட ஒரு நபர் நிர்பயாவுடைய உள்ளுறுப்புகளில் அந்த பிரைவேட் பார்ட்டில் ஒரு ஐரன் ராடை திணித்த இந்த நபர், உண்மையாக சொல்ல போனால் இந்த நபர் தான் கொலையை செய்தார். இதே ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு அதற்கு கீழே வரக்கூடிய சட்டத்தில் அவருக்கு பெயில் கிடைத்து விட்டது. அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கும் முடிந்து விட்டது. இனி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தலாம். இன்னும் எத்தனை பேருக்கு அந்த ராட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறான் என்று யாருக்குமே தெரியும். பூனா போலீஸ் ஹேஸ் மானிட்டர்ட் த கேஸ், ஸ்டார்டட் டாக்கிங் டு மீடியா, ஸ்டார்டட் டூயிங் டேமேஜ் கண்ட்ரோல். இந்த அளவில் மக்கள் பேச தொடங்கியதற்கு பின்பு பூனா போலீஸ் பப்ளிக்கிடம் மீடியாவிடம் சோஷியல் மீடியாவில் தனக்கான விளக்கத்தை கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா பூனா போலீஸ் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட், கிரைம் பிரான்ச் டு ப்ரோ பூனா போர்ஷே கார் ஆக்சிடென்ட், டீன் டிரைவர்ஸ் ஃபாதர் அரெஸ்டட். இந்த வழக்கு போலீஸ் பார்க்க வேண்டாம், கிரைம் பிரான்ச்சிடம் மாற்றி விடுங்கள். அந்த பையன் 17 வயது 8 மாதங்கள் கொண்ட இந்த பையனுடைய தகப்பனாரையும் அரெஸ்ட் செய்து விட்டார்களாம். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்க்கும்போது பல்வேறு தரப்பில் பல்வேறு விதமான கருத்துக்களும் வர தொடங்கிவிட்டது. ஏன் இந்த நபர்கள் இரவு நேரத்தில் போறார்கள்? அந்த இறந்த நபர்கள் அப்படி இரவு நேரத்தில் அவர்கள் வெளியில போகவில்லை என்றால் இந்த ஆக்சிடென்டே நடந்திருக்காது. பப் கல்ச்சர் தான் இதற்கான காரணம். பப் கல்ச்சர் இல்லை என்றால் ஆக்சிடென்ட்ஸ் நடக்காது, மது விற்கப்படாது. இல்ல சூப்பர் கார் தான் காரணம். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இந்த அதிவேகத்தில் போகக்கூடிய வாகனங்கள், சரி அதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படியே அந்த பேன் செய்ய வேண்டும் என்றால் நீங்க கார்களை பேன் செய்யுங்கள், இம்போர்ட்டட் கார்ஸ்களை பேன் செய்யுங்கள். மது கடைகள், இந்த பார்களை பேன் செய்யலாம். ஆனால் வெளிநாடுகளில் இல்லை மற்ற இடங்களில் எங்கேயுமே மதுக்கடைகள் கிடையாதா? மது போதையில் இப்படித்தான் நடந்து கொள்வார்களா? யாருக்கிட்டையுமே இது போன்ற இம்போர்ட்டட் கார்ஸ் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் கிடையாது. அவர்களும் இப்படிதான் நடக்கிறார்களா? அந்த டேட்டாவை நீங்க பார்த்தீர்கள்னா 2016ஆம் ஆண்டு ஒரு மெர்சிடிஸ் கார் இது ஒரு நபரை கொலை செய்கிறது. இந்த வாகனத்தை ஓட்டி சென்ற நபர் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பணக்கார விட்டு செல்ல பிராணி. இன்னொரு இடத்தில் BMW கேஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், நந்தா, சஞ்சீவ் நந்தா கேஸ் என்று சர்ச் செய்து பாருங்கள். 6 நபர்கள் மீது அவர்களை நசுக்கி கொன்ற இந்த கதை. பணக்கார வீட்டு செல்ல பிராணி ஓட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சூப்பர் கார். ரிலையன்ஸ் கம்பெனியோடைய லாயர் ஜான்வி கட்கர் ஆடி Q3ஐ வைத்து ஆப்போசிட் மது போதையில் ஆப்போசிட் ரோட்டில் வாகனத்தை ஓட்டி சென்றிருக்கிறார். எதிரில் வந்த ஒரு ஆட்டோ மீது மோதி ஆட்டோ டிரைவர் உயிர் போனது. பின்னாடி உட்கார்ந்திருந்த 2 பேர், ஒரு கப்பல், அவர்களுடைய உயிரும் பிரிந்தது. இன்னொரு கேஸ் சாம்பியா சொஹ்ராப் ஆடி Q7, இன்னும் பெரிய கார், இன்னும் பெரிய சூப்பர் கார். அதற்கு கீழே 4 பேர் உயிரிழந்து விட்டார்கள். அப்போ பேன் செய்வது எதை? சூப்பர் கார்களையா? அல்ல இது போன்ற பார், கிளப்ஸ், பப் கடைகள்? இந்த 2யுமே நீங்க பேன் செய்வதில் எந்த விதமான புத்திசாலித்தனமும் கிடையாது. ஆனால் சீரியஸான ஒரு மிகவும் கடுமையான தண்டனை இது போன்ற நபர்கள் மீது வழங்கப்பட்டால் மட்டும்தான் இது போன்ற விஷயங்களை நீங்க கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா இந்த நாட்டில் எந்த விதமான சட்டம் இருக்கிறது? 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு மைனருக்கு நீங்க எப்படி 5 கோடி ரூபாய் விலைக்கு இல்லை எந்த வாகனமுமே எப்படி நீங்க கொடுக்க முடியும்? இந்த நாட்டுக்கு கூடிய சட்டத்தை எப்படி ஒரு காமெடி சர்க்கஸாக மாற்றிவிட்டார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். ஒரு நபர் பாலிட்டிஷியனாக இருந்தால் என்ன, பில்டராக இருந்தால் என்ன, கார்ப்பரேட் நபராக இருந்தால் என்ன, எதை வேணாலும் யாரை வேணாலும் நசுக்கிக் கொள்ளலாம். யாருமே கேள்விகளை கேட்க மாட்டார்கள். 17 வயது 8 மாதம் இந்த
வார்த்தையை வைத்து, இந்த வயதை வைத்து எத்தனை நபர்கள், எத்தனை பணக்காரர்கள் தப்பித்துச் செல்கிறார்கள் என்று நீங்க பாருங்கள். எப்படி சட்டம் இருக்க வேண்டும், எந்த அளவில் கடுமையாக இருக்க வேண்டும் என்று அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த நபருடைய படத்தை பாருங்கள். கேமரான் ஹாரின் இந்த நபருடைய பெயர். அமெரிக்காவை சார்ந்த 18 வயது பையன். இந்த நபருக்கு ஃபோர்ட் மஸ்டாங் என்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் கிடைத்திருக்கிறது. அவருடைய பெற்றோர்கள் வாங்கி கொடுத்திருப்பார். அந்த வாகனத்தோடைய பவர் எல்லாம் பார்த்தால் உடனடியாக ரேஸ் ஓட்ட தூண்டி இருக்கிறது. ரேஸும் ஓட்டிருக்கிறார். தன்னுடைய ரோட்டில் நடந்து சென்ற ஒரு தாய், அவருடைய மகள் 2 பேருமே இவருடைய காருக்கு கீழே வந்து உயிரிழக்கிறார்கள். இந்த நபரை கைது செய்து அங்கே அமெரிக்க நாட்டில் ஒரு வழக்கும் பதிவிடப்படுகிறது. நீண்ட நாட்கள் வரை வாதம் பிரதிவாதம் அனைத்துமே நடக்கிறது. நீதிபதி இவருடைய வயதை கேட்டிருக்கிறார். வெறும் 18 வயது. தவறுதலாக 2 உயிர்கள் பிரிந்து விட்டது, பரவாயில்லை. நீதிபதி இந்த நபர் மீது இறக்கப்பட்டாரா, இல்லை இது போன்ற 300 வார்த்தைகள் கொண்ட ஒரு கட்டுரையில் மட்டும் எழுதி வாருங்கள் என்று கூறினாரா, இல்லை டிராஃபிக் போலீஸுடன் போய் 15 நாட்களுக்கு வேலை பார்த்து வாருங்கள், இல்லை இந்த நபருடைய மது பழக்கத்தை சரி செய்யுங்கள் என்று கூறினாரா? கிடையாது. கேமரான் ஹாரினிற்கு கிடைத்த தண்டனை 24 வருடம் சிறை. எவ்வளோ? 24 வருடம் சிறை. ஒரு மிக கடூரமான கடுமையான தண்டனை. காரணம், இது ஒரு பிரசிடென்சி செட் ஆக வேண்டும். இந்த நபர் போன்ற யாருமே அதிவேகத்தில் ஓட்டக்கூடாது, யாருமே ஒரு உயிரோடைய மதிப்பாக இருக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை இவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த அளவில் கடுமையான தண்டனையை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் பணக்காரர்கள், அவர்களுடைய வாகனங்கள் யாரை ஏற்றி சென்றாலும் பரவாயில்லை, நாங்க இவர்களை கையும் வைக்க மாட்டோம், இவர்களை சிறையிலும் போட மாட்டோம். சல்மான் கான்ல இருந்து எத்தனையோ பேர் இதே போன்று மது போதையில் எத்தனை பேரை நசுக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தண்டனை கிடைத்ததா என்று நீங்க பார்த்தீர்கள்னா கிடையாது. Porsche car accident Pune. Blood report on liquor is not important. Minor committed offense in full senses, says police commissioner. இப்போ எல்லாருமே அந்த டேமேஜ் கண்ட்ரோலுக்கு வந்து விட்டார்கள் பாருங்கள். மைனருடைய பிளட் டெஸ்ட் எல்லாம் இப்போ தேவையில்லையாம். அப்போ எதுக்காக நீங்கள் உட்கார வச்சுட்டு பீஸா வாங்கி கொடுத்தீர்கள், பிரியாணி வாங்கி கொடுத்தீர்கள், 11 மணி நேரம் வரை அந்த பிளட் டெஸ்ட்டை கூட எடுக்கவில்லை. இந்த மீடியா, சோஷியல் மீடியா, மக்கள் இந்த கேள்விகளை கேட்டிருக்கவில்லை என்றால் இந்த இடத்தில் மும்பையின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டரான தேவேந்திர ஃபட்னவிஸ் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய கமிஷனர், போலீஸ் கமிஷனர் இது போன்ற ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்திருக்க மாட்டார்கள். இதை தாண்டி இவர்கள் மீண்டும் அந்த நபரை சிறையில் அடைத்திருக்கிறார்களாம். அதாவது அந்த நபருக்கு கிடைத்த 15 மணி நேரத்தில் கிடைத்த அந்த பெயில் கேன்சல் ஆகியிருக்கிறது. அவருக்கு கிடைத்த அந்த தண்டனை கேன்சல் ஆகியிருக்கிறது. இப்போது அவரை சீர்திருத்த பள்ளியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாராம். இந்த நபர் மீது போடப்பட்ட வழக்குகளை நீங்கள் பார்த்தீர்கள்னா இப்போ மறுபடியும் திருத்தி போட்டிருக்கிறார்கள். அக்கார்டிங் டு த போலீஸ் கமிஷனர், இட் cannot be said the minor boy committed the offense under influence of alcohol. மது போதையில் இந்த ஆக்சிடென்ட் நடக்கவில்லை, முழுக்க சென்சஸில் இந்த ஆக்சிடென்ட்டை செய்திருக்கிறார். In the spirit or dispute of blood report, our case is that he is minor, was full of senses, and was having knowledge that his act of consuming liquor and then driving a car high speed in narrow lane can cause death of people. இவருக்கு நன்றாகவே தெரிந்த விஷயம், மது போதையில் ஹை ஸ்பீடில் ரோட்டில் வாகனத்தை ஓட்டி செல்லும் போது உயிர் போகும், பல்வேறு நபர்களை நான் மோத வாய்ப்புகள் இருப்பதாக அந்த நபருக்கு தெரியும் என்று அவர் எழுதியிருக்கிறார். இதை தாண்டி இந்த நபர் மீது போடப்பட்ட வழக்குகளை நீங்கள் பார்த்தீர்கள்னா, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் செக்ஷன் 185, பேட்டரிங் டு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் ஒஃபென்ஸ், மது போதையில் வாகனத்தை ஓட்டிச் செல்லக்கூடிய அந்த சட்டம் போடப்பட்டிருக்கிறது. Initially they have booked him under IPC section 304, 304A, 337, 338, section 427 and section 279 இத்தனை பிரிவுகளை போட்ட பின் கூட அவருக்கு 15 மணி நேரத்தில் பெயில் கிடைத்துவிட்டது. புதிதாக மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1984 மற்றும் 117/177 போட்டிருக்கிறார்கள். இந்த நபர் இன்னைக்கு 17 வயது 8 மாதம், இன்னும் 4 மாதங்கள் சிறையில் இருப்பார் அதிகபட்சம். என்னைக்கு இந்த நபருடைய பிறந்தநாளோ அன்னைக்கே இந்த நபர் கையில் இன்னொரு போர்ஷே காருடைய சாவி வந்துவிடும், இவருடைய தகப்பனாருக்கும் பெயில் கிடைத்துவிடும். ஆனால் இது போன்ற தீர்ப்புகளை பார்த்து
இது போன்ற சட்டங்களை பார்த்து ஏன் இந்த நாட்டில் பல்வேறு வேதாந்த் அகர்வால்கள் முளைக்க மாட்டார்கள்? எப்படி இது போன்ற பெற்றோர்கள் இது போன்ற வாகனங்களை தன்னுடைய 10வது வயது 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கிறார்கள்? ஏன் அவர்கள் மீது சிவியரான வழக்கு போடப்படக்கூடாது? ஏன் அவர்களை 10 ஆண்டுகள் வரை சிறையில் வைக்கக்கூடாது? இது போன்ற நபர்கள் மது போதையில் வாகனத்தை தவறுதலாக ஊட்டிச் செல்லக்கூடிய நபர்கள், இவர்களுக்கு 20 வருடம் 25 வருடம் சிறை கிடைக்கக்கூடாது. இது போன்ற தண்டனை வராத வரை வேதாந்த் அகர்வால் போன்ற, சல்மான் கான் போன்ற, இது போன்ற பல்வேறு நபர்கள் முளைத்து கொண்டே போயிருப்பார்கள். இந்த நாட்டிற்கக்கூடிய ஏழைகள் நசுக்கி கொல்லப்பட்டு கொண்டிருப்பார்கள். சிந்தித்து பாருங்கள், யாருக்கான சட்டம்? பணக்காரர்களுக்கான சட்டமா அல்ல ஏழைகளுக்கான சட்டமா? நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.